இப்போ தான் என்னோட யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இருக்கிறது பெங்களூர். இது என்னோட யூடியூப் சொக்கு கார்ட்டூன் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னுடைய யூடியூப் சேனல் அதாவது சொக்கு கார்ட்டூன் ட்வீன் கிராஃப்ட் ஆப் யூஸ் பண்ணி என்னோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபேஸ் காமிச்சு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி என் மூஞ்சி நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பேர் எனக்கு ட்வீன் கிராஃப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் இருக்கிறீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் இருக்க போகுதுன்னா, நான் எப்படி அதாவது நான் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இந்த ஜூன் வந்தால் இந்த 1 இயர் ஆக போகுது. ஸோ இந்த கரெக்டாக 11 months கிட்ட ஆயிருக்கு. ஸோ ஃபைனலி இப்போ தான் என்னோட யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல் 9600 பேர் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வீடியோஸில் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதாவது ட்வீன் கிராஃப்ட் யூஸ் பண்ணி இப்போ ரொம்ப சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருப்பீங்க இல்லையா? அதாவது வாட்ச் ஹவர்ஸ் எப்படி சீக்கிரமாக கெயின் பண்ணுறதெல்லாம் இருப்பீங்க தெரியாமல். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணேன்னா, என்னுடைய செகண்ட் பாய் பேபி பிறந்து 3 months ஆயிருக்கும். அப்போது அந்த டைமில் எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். ஸோ நான் வீட்டில் அப்போ தான் நான் ட்வீன் கிராஃப்ட் பற்றி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இப்படி ஒன்று இருக்கா, நம்ம ஹஸ்பண்ட் தான் மூஞ்சி காமிக்காமல் போடுறீன்னாரு. சரி இப்படி ஒன்று இருக்குதே சொல்லிட்டு தான் நான் ட்வீன் கிராஃப்ட் நான் ஓப்பன் பண்ணி போட்டேன். அப்புறமா போட ஓகே அது ஆகலை. ஸ்டார்டிங் வேறு கண்டென்ட் எல்லாம் போட்டு ஆகலை. அப்புறமா தான் சீரியல் மாதிரி எபிசோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் மாமியார் கொடுமை சீரியல் எபிசோட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது அது வந்து 121 எபிசோட்ஸ் போயிருக்கு. அவ்வளோதான் போயிருக்கு. அதுலேயும் நான் 3 days 4 days பெரிய வீடியோ போடுவேன். 3 நாளாக நான் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போடுவேன். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்போதைக்கு எந்த சாங் உங்களுக்கு ட்ரெண்டாக இருக்கோ அந்த சாங்குக்கு நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. அதாவது நீங்கள் ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. வீடியோஸில் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வர சப்ஸ்கிரைப் அளவுக்கு பெரிய வீடியோ அதாவது பெரிய கண்டென்ட் வீடியோஸ் போடுவீங்க இல்லையா, 15 நிமிஷம் 20 நிமிஷம், அதில் உங்களுக்கு கிடைக்காதுங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கெயின் அதாவது நிறைய வரணும்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடணும். இல்லை உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னா நீங்கள் பெரிய வீடியோ தான் போடணும். ஸோ ஓகே, இப்போ ஃபைனலி உங்களுக்கு பெரிய வீடியோ போட்டால் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குமானா கிடைக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் கிடைக்குமா, பெரிய வீடியோ போட்டால் கிடைக்குமானா ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகாது. அதாவது வைட்டு ஸ்டுடியோவில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ்க்கு உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும், பட் உங்களுக்கு மானிட்டைஸ்க்கு உங்களுக்கு அது ஆட் ஆகாது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காசு, அதில் கூட உங்களுக்கு காசு நிறைய வராதுங்க. உங்களுக்கு பெரிய வீடியோவில் தான் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஷார்ட்ஸில் நிறைய அமௌண்ட் கிடைக்கணும்னா அது மில்லியன் கணக்கில் உங்களுக்கு வியூஸ் போகணும். ஸோ நம்மளால் அது முடியாது இப்போதைக்கு. ஸோ ட்வீன் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய வீடியோ போட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னுவேன். சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும்னா மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி வேணும்னா பெரிய வீடியோ போடுங்க. ஸோ என்னுடைய எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் ஆயிருக்கு, ஸோ எப்படிலாம் மானிட்டைஸ் ஆச்சு, அந்த இமேஜ் எல்லாம் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இப்போது எனக்கு ரீசெண்டாக ஒரு 3 months தான் என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் அப்படி ராக்கெட் மாதிரி ட்ருன்னு போச்சு. சாரி, அதாவது
என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் நான் எப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் 7 நிமிஷம் 8 நிமிஷம் 5 நிமிஷம் தப்பு பண்ணிட்டேன். அவ்வளோ நிமிஷம் வீடியோ போடவே போடாதீங்க, சரிங்களா? எங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்க மாட்டாங்க, நிறைய மினிட்ஸ் இருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க, நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஒரே கண்டென்ட்டாக போடணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா அது கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் ஒரே கண்டென்ட்டாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணுங்க. அந்த கண்டென்ட்டை கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் வீடியோ போடுங்க. போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அடிப்போம், ஓகேங்களா? அப்புறம் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸாக தான் எனக்கு ஒரு வீடியோனால 60 ஹவர்ஸு 70 ஹவரு 80 இந்த மாதிரி ஒரு வீடியோவில் எனக்கு கிட்டத்தட்ட 560 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு. 560 வாட்ச் ஹவர்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து எனக்கு 700 சில்லற இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு பெரிய வீடியோவாக போடுங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு சேனல் ஓப்பன் பண்ணி என்னடா எத்தனை மாதம் ஆச்சு நம்மளது மானிட்டைஸ் ஆகலையேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கும். டென்ஷன் படாதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் பலன் கண்டிப்பாக உண்டுங்க. எனக்கு அந்த பலன் கிடைச்சாச்சு. நான் அந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் ஷேர் பண்ணோன்ட்டு இருக்கேன், அதனால ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இருக்கிறது பெங்களூரில், நான் பேசுகிற லாங்குவேஜ்லேயே தெரியாது பெங்களூர் பொண்ணுன்னுட்டு. அப்புறம் எனக்கு 2 பேபிஸ், ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்களோட வீட்டுக்கார் வந்து காலையில் போனால் நைட்டுக்கு தான் வருவார். ஸோ நாங்கள் மட்டும்தான், யாரும் இல்லை. குழந்தைங்கள பார்த்துக்கிட்டும் நான் இந்த வீடியோஸ் எடிட் பண்ணி வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணி இது மொத்தத்தையும் நான் பார்த்துக்குவேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நம்மளை அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. ஏன்னா இப்படித்தான் நான் எப்போவுமே அப்படி தான். ஏதாச்சும் துணியும் தைக்குவேன் வீட்டில், அதுவும் பண்ணுவேன். அப்புறமா சாரிக்கு குச்சி போடுவேன். தமிழில் சுங்குன்னுவாங்க, சுங்கு கூட நான் போடுவேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண ஹால் தமிழ்நாடு இருக்கட்டும், இல்லை பெங்களூரில். அப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து எங்கேது ஸ்ரீலங்கா, அப்புறமா இன்னொருப்பா என்னது வேறு ஸ்டேட்லேருந்தெல்லாம் என் வீடியோஸ் பார்க்குறாங்கப்பா. என்னோடய வீடியோஸ் பார்க்குற ஹால் ஜனத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ். பாய்.